பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் 20ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கிறிஸ்து நம்முடைய விசுவாசத்தை உயிர்ப்பிக்கும் வண்ணமாக இந்த வசனத்தோடு கூட நம்மோடு கூட பேசுகிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே தம்முடைய சீஷர்களுக்கு அவர் காட்சி கொடுக்கிறார். அங்க காட்சி கொடுக்கிற இடத்துல 10 சீஷர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, அங்க தோமா இல்லை. இவர் காட்சி கொடுத்துட்டு கடந்து போனதுக்கு அப்புறம் தோமா வருகிறார். சீஷர்கள் எல்லாரும் சொல்லுகிறாங்க, நாங்கள் இயேசுவை கண்டோம், இயேசு மறுபடியும் உயிர்த்தெழுந்து விட்டார், அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார் சொல்லிட்டு மகிழ்ச்சியை அவர்கள் சொல்லும் பொழுது தோமா அதை நம்ப ஏற்கல. அவன் என்ன பண்றான், நான் நம்ப மாட்டேன், நான் அவர் காயத்தை நான் பார்க்கணும், பார்த்து நான் கண்டால் ஒழிய நான் பார்த்தாதான் நான் நம்புவேன். சில காரியங்களை குறித்து அவன் ரொம்ப திட்டமாக சொல்கிறான். நான் பார்க்கணும், அந்த காயத்தில் என் விரலை வைக்கணும், அந்த காயத்தில் என் கையை வச்சு அந்த விழாவில் நான் தொட்டு பார்க்கணும், தொட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன். அவன் திட்டமான வார்த்தையை கிறிஸ்து கேட்டு கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மறுபடியும் அந்த பூட்டின வீட்டிற்குள்ளே மறுபடியும் இயேசு வருகிறார். வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லிட்டு தோமாவை நோக்கி அவர் சொல்லுகிறார், உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார் என்று இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல காண்பிக்கிறார். உடனே அவன் அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறான். என்னடா ஜீசஸ் மறுபடியும் நம்ம முன்னாடி வந்து நிற்கிறாரேன்ட்டு. உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்று சொல்லி அப்புறம் தான் சொல்லுகிறாரு, தோமாவே, நீ என்னை விசுவாசிக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வேலையில் உனக்கு காண்பிக்கல. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, காணாதவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் விசுவாசிக்கிறாங்க, ஆனால் நீ என்னை பார்த்தா தான் விசுவாசிக்கிறேன்னு வந்து நிற்கிற பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்குற கேள்விகளை பார்த்ததுமே, ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிற விதத்தை பார்த்ததுமே அந்த தோமா பிரமித்து அடைந்து அவன் சொல்கிறான், ஆண்டவரே, என் தேவனே, என்னை மன்னிங்க அப்படின்ற மாதிரி அவன் விழுங்குறான். அப்போ தான் இயேசு சொல்லுகிறாரு, நீ என்னை பார்த்ததுனால தான் விசுவாசிச்ச, பார்க்காத இருந்து காணாது இருந்து விசுவாசிக்கிற ஒரு பாக்கியவான்கள். ஆமேன், ஹல்லேலூயா. உண்மையாகவே இயேசு கிறிஸ்து எதை விரும்புகிறார் தெரியுமா? காணாத ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறவர்களை குறித்து பெருமை அடைகிறார். பாருங்க, எல்லாருமே இன்னைக்கு நம்ம என் கண்ணு முன்னாடி நடக்கட்டும் அப்புறம் ஜீசஸை நம்புகிறேன், என் கண்ணு முன்னாடி இது நடக்கட்டும் நான் இன்னும் சர்ச்சுக்கு வரேன், நான் கண்ணு முன்னாடி நடக்கட்டும் அப்புறம் நான் மற்ற காரியத்தை நான் செய்கிறேன். இல்லை, நம்ம பார்த்தாதான் செய்யணுன்றது இல்லை, நம்ம தரிசிக்கிற அந்த தேவாதி தேவனை நம்ம எப்படி பார்க்கணும்னா விசுவாசத்தோடு அவர்கிட்ட நெருங்கணும். ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்கிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஸோ நம்ம பார்த்துட்டு நடக்கக்கூடாது. பார்த்துட்டு நடந்தால் எல்லாருமே நடக்கலாமே, இந்த உலகத்தில் எல்லாருமே விசுவாசிக்கலாமே. பார்த்துட்டு வர்றதுல விசுவாசம், பார்க்காம வர்றது தான். தேவனை பார்க்கல, ஆனால் ஒரு நம்பிக்கை, என் கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட நாம் அந்த பயணத்தை நாம் பயணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ ஜீசஸ் அதுதான் சொல்லுகிறார், நீ அவிசுவாசியா இருக்கிறியே, ஏன்னா நான் உன் கூட இருக்கும்போது நிறைய விஷயத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கேன், நான் வருவேன் அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்கேன், ஆனால் நீங்கள் விசுவாசிக்கல. ஸோ இன்னைக்கு என் காயத்தை பார்க்கணும், நான் பார்த்தா தான் விசுவாசிப்பேன், நீ விரும்புகிறபடினால நான் என் காயத்தை காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க, வேதாகமத்தில் நோவாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 40 நாள் மழை பெய்யும், நீ ஒரு பெரிய பேழை உண்டாக்க வேண்டும் என்று நோவா கிட்ட சொல்லும்போது, நோவா இது வரைக்கும் அந்த பூமியில மழையை பார்த்ததே கிடையாது. அந்த காலகட்டத்தில் அவன் மழை பெய்யுமா, தண்ணி வருமா, எப்படி, அதெல்லாம் எதுவுமே கொஸ்டின் பண்ணல. ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லிட்டாரு 40 நாள் மழை பெய்யும்னு சொல்லிட்டு விசுவாசித்து ஒரு பேழையை அவன் ரெடி பண்ணான். அந்த ஒரு விசுவாசத்தை கிறிஸ்து நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஒரு காணாத விஷயம், இது வரைக்கும் அவன் கண்ணில் மழையை பார்க்காதது, ஆனால் அதை விசுவாசித்தான். அந்த விசுவாசம் இன்றைக்கு காலையில் நம்ம கிட்ட இருக்கா? நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம பார்த்தா தான் நம்புவேன், நான் பார்த்தா தான் நம்புவேன், என் கையில் வந்தால் தான் நம்புவேன், எனக்கு பணம் வந்தால் தான் நம்புவேன், எனக்கு யாராவது எதனா சொன்னால் தான் நம்புவேன், நான் காட்சி பார்த்தா தான் நம்புவேன். இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை காணாத விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள். ஆமேன், ஹல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல உன் சந்ததி பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கும்போது அவன் விசுவாசித்தான். அவன் விசுவாசித்தபடியே அவனுக்கு நடந்தது. ஹல்லேலூயா. எபிரேயரில் அதுதான் வசனம் சொல்லுகிறது, அவன் அதை விசுவாசித்தான். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்திலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்றும் அவன் ஆசீர்வாதத்தை நிறைவு பெற்றான் என்றும் காணப்படுகிறது. பாருங்க, ஒரு தேவ மனுஷர்கள் வேதாகமத்தில் நிறைய பேரை நம்ம மேற்கோள் காமிக்கலாம். இரட்சகராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் சொல்லப்பட்ட
எல்லா வாக்குத்தத்தையும் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அதை நிறைய பேர் விசுவாசிச்சாங்க. விசுவாசிச்சதை எல்லோரும் அப்படியே வாழ்ந்தார்கள். இந்த நாட்களில் கர்த்தர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, உங்களுக்கும் அநேக வார்த்தைகள் அவர் பேசியிருக்கிறாரு. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் வாங்க. பார்த்துட்டு வருகிறது ஆண்டவருடைய அன்பு அல்ல. நீ பார்த்துட்டு அன்பு செலுத்துறது, பார்த்துட்டு நீ தேவன் கிட்ட வருது, பார்த்துட்டு ஆலயத்துக்கு வருது, பார்த்துட்டு காணிக்கை கொடுக்கறது இல்லம்மா. நீ விசுவாசி. என் தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியம் செய்ய காத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்பொழுதும் ஒரு நற்செய்தி சொல்லுகிற பாருங்க. இரட்சகராக இயேசு கிறிஸ்து நடுவானில் வரப்போகிறார். நமக்காக அவர் வரதான் போகிறார். அவர் வந்து நம்மை அழைத்து கொண்டு போக போகிறார். இதை ஆண்டவராகிய கிறிஸ்து வேதத்தில் அநேக இடங்களில் சொல்லி வைத்திருக்கிறார். அவரை நாம் விசுவாசிப்போம் என்றால் அவருடைய வருகையில நாம் பங்குள்ள பிள்ளைகளா நாம் காணப்படுவோம். ஆமென், அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து என்ற தேவனை உங்களுக்காக, தேவாதி தேவன் உங்களுக்காக இந்த பூமியில வந்தார் என்று விசுவாசிங்க. பார்க்கறதை காட்டிலும் விசுவாசிக்கிறது நல்லது. அதை தான் அவர் பறைசாற்றி சொல்லுகிறார். என்ன விசுவாசி, என்னை பாரு, என்னை பார்க்காம விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். கண்டதினால் மாத்திரமல்ல காணாத விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. ஸோ இன்றைய தினத்திலையும் நம்ம அநேக காரியங்களை குறித்து தேவன் இவ்விதமாய் பேச விரும்புகிறார். தொடர்ந்து நீங்க விசுவாசிங்க, நம்புங்க, உங்க வாழ்க்கை அவரிடத்துல ஒப்பு கொடுங்க, அவரை நோக்கி எதிர்நோக்கி காத்துருங்க. உங்க வாழ்க்கையில அவர் செய்கிற ஒவ்வொரு அதிசயத்தையும் உங்கள் கண் காணும். இன்னைக்கு எனக்கு சுகமா இல்லை, ஆனா நான் சுகமா வாழ்ந்திருப்பேன், நான் ப்ரீச் பண்ணுவேன், நான் தேவனுக்காக வாழ்வேன், நான் எல்லா வேலையும் நான் செய்வேன் என்று விசுவாசிங்க. ஸோ இன்றைக்கு உங்ககிட்ட பணம் இல்லை, கடன் பிரச்சனையோட தான் இருக்கிறீங்க, நீங்க விசுவாசிங்க. இல்லை, நான் கண்டிப்பா கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். எனக்காக இந்த உலகத்துக்கு வந்த தேவன் நான் வறுமையில சாகணும் என்பதற்காக அல்ல, நான் வாழ்ந்திருக்கணும்னு தான் வந்தார், அவர் நிச்சயம் என்னை வாழ வைப்பார் என்று விசுவாசிங்க. அந்த விசுவாசத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஸோ நான் நல்லா படிப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும், அந்த மார்க்ஸ் இல்லாமல் இருந்தாலும், நான் தேவனை விசுவாசிக்கிறேன், நான் நல்ல மார்க்ஸ் எடுத்து நான் இந்த ஸ்கூலையும் இந்த காலேஜ் விட்டு வெளியில் வரும்போது சாட்சியாக இருப்பேன் நம்புங்க. ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் விசுவாசித்து நீங்கள் நடங்க. தரிசித்து நடக்காதீங்க, பார்த்துட்டு நடக்காதீங்க. பார்த்து வருகிற அன்பு அல்ல. ஸோ கண்டு விசுவாசிக்கிறதை பார்க்கிலும் காணாது விசுவாசிக்கிறவர்களை பாக்கியவானுங்க என்று கிறிஸ்துவான தேவன் நமக்கு பறைசாற்றி இருக்கிறார். அதை புரிந்து கொண்டு தேவ அன்புக்குள்ள நிலைத்திருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் ஆண்டவரே, இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தோமா உம்மை பார்த்தது நிமித்தமாக அவன் விசுவாசித்தான். அந்த விசுவாசம் ஆண்டவரே கர்த்தாவே வரும் நாட்களில் எங்களுக்கு ஏற்படாதபடிக்கு ஆண்டவரே அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நடத்துவீராக. இப்பொழுதும் இந்த பிரசங்கத்தை கேட்ட எல்லா பிள்ளைகளுக்குள்ளாக ஆண்டவரே நீங்க என்னெல்லாம் ஜெபம் பண்ணி வச்சிருக்காங்களோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்க. பிள்ளைகள் உம்மை விசுவாசிக்கிறார்கள், அதை அப்படியே ஆண்டவரை நீர் ஆசீர்வாதமாய் அமைத்து தருவீராக. கர்த்தாவே உம்முடைய கிருபை அளவில்லாமல் இந்த பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வாதம். காணாது விசுவாசிக்கிற இந்த பிரசங்கத்து மூலமா விசுவாசிக்கிற தேவன் எனக்கு செய்வார் என்று நம்புகிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம், வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். விசேஷமா இந்த வேளையில யாருக்காவது வியாதியோ பலவீனமோ சோர்வோ இருந்தா எல்லா வியாதி விக்கினங்கள் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்துல நீங்கி போகட்டும். பூரண சுகமும் ஆரோக்கியம் சரித்த நிரப்பட்டும். ஆண்டவரே பூரண சுகத்தோடு நிரப்புங்கப்பா. எந்த ஜுரமும் ஆண்டவரே எந்த சரீரத்தையும் அணுகாதபடிக்கு இந்த பிரசங்கம் கேட்கிற இடங்களிலே வல்லமை பாயட்டும். பரிசுத்த ஆவியானவர் நீர் இறங்கி போய் சுகப்படுத்தும், ஆசீர்வதியும், வழிநடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.